ஒரு 9/2025 உடைய முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆச்சு. எல்லாரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு தான் உட்காந்து உயிர் எடுத்துட்டு இருந்தானுங்க. ஏங்க டெய்லியும் உட்காந்து காலையில் சோறு திங்கும்போது சோறு தின்னதுக்கப்புறம் செரிச்சதுக்கப்புறமேட்டு இவங்க பண்ணுற விஷயமே பர்ஃபார்மன்ஸ் தான். மறுபடியும் இது ஒரு பர்ஃபார்மன்ஸாகவே ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அதில் வந்து பார்வதி வந்து திவாகரை தூக்கி போட்டு மிதிக்க, அப்புறமேட்டு நம்ம விக்கல் இவங்கெல்லாம் வந்து விக்ரமா அந்த பைபிள் ஏதோ ஒரு இந்த டைலாக்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க போல். அதை தான் வந்து ஒரு 30 செகண்டாக கிளிப்பாக போட்டிருக்காங்க. ஸோ தின்னு செரிக்கிறதுக்கான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்கில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். ஐயோ கடவுளே! இந்த சீசனில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு புரிதல் இருக்குது. நமக்கு வந்து ஒரு மாதிரியான புரிதல் இருக்குது. யாரோட பேருமே வந்து டக்குன்னு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. 2-3 பேரோட பேர் தான் ரெஜிஸ்டர் ஆகுது. எவனோட கேரக்டருமே வந்து நமக்கு இப்போது வந்து எப்படி சொல்ற இண்டிவிஜுவல் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. எல்லாருமே வந்து பொதுவான கேரக்டராகவே இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இப்போது பார்வதி இருக்கா, விஜய் பார்வதி இருக்கானா அவரோட கேரக்டர் தான் தெரியும். அப்புறமேட்டு திவாகர் கேரக்டர் தெரியும். அது மாதிரி ஒரு 4-5 பேர் கேரக்டர் தான் தெரியுது. மீதி ஒரு 10-15 பேரோட கேரக்டரு எல்லோரும் அப்படியே கூண்டோட கைலாசம் போன மாதிரி அப்படி இருக்குது. டான்ஸ் ஆடினா கூட எப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாயந்தர டைமில் பசங்களாக இருப்பாங்க. நம்ம லோக்கல் பசங்க ஜாலியாக உட்காந்து டான்ஸ் ஆடுவாங்க. எவன் என்ன ஸ்டெப்பு போடுறான்னு தெரியும். ஆளுக்கு ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்க காலங்காலத்தில் எழுந்து ஆடுற டான்ஸு. அதுக்குண்டான மரியாதையே இல்லாமல் போச்சு. முதல் சீசன்லேருந்து கொஞ்சம் சில பேர் போட்டிருந்தாங்க. ஓவியா போட்டது தான் டான்ஸு. அதுக்கப்புறம் போட்டது எல்லாமே டான்ஸு தான். அந்த ஒரு ஃபார்மெட்டை அந்த புள்ள உருவாக்கிட்டு போனோன்னே எல்லோரும் அந்த ஃபார்மெட்டையே பிடிச்சிக்கிட்டு ஆடுறங்கிற பேரில் வந்து ஜெக்கான்னு குதிக்கிறாங்க. பிக் பாஸில் வந்து எடிட்டர் கட் பண்ணுறாங்களா அவங்களுக்கே அந்த டான்ஸு பிடிக்கல. அதனால தான் முழு பாட்டை போடாமல் பாதியிலே டபக்குன்னு கட் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. இல்லைன்னா ஃபுல்லாக போட்டு விட்ருப்பானுங்க. நிறைய நேரம் வந்து அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. என்னமோ ஆக இந்த சீசனில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றும் பெரிய சண்டைகள் வராமல் சோத்துக்கு சண்டையும் புரிதல் இல்லாத சண்டையும் வருது. அதே மாதிரி யாராவது உங்களுக்கு புரிய வைக்க வந்தாங்கனாலே இவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. திவாகருக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு பாதி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து நடக்காத காரியம். அது வந்து தேவையில்லாத விஷயத்தை பண்ணுறது. அந்த ஆள் அப்படியே விட்டுட்டிங்கனாலே அந்த ஆள் பாட்டுக்கு ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணிவிட்டு ஒரு 30-40 நாளைக்கு வந்து வருமானம் பார்த்துட்டு ஓடிடுவாப்பில். அப்புறம் நேற்று ஒரு டாஸ்க் கூட வந்துச்சுல்ல, யார் உள்ளே இருப்பாங்க, யார் வெளியே போவாங்க அப்படிங்கிற டாஸ்க்கில் எல்லாருமே பிரவீன் காந்தி தான் டார்கெட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பிரவீன் காந்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு ஆள், கொஞ்சம் பழமைத்துவமான ஆள். அந்த ஆள் உள்ளே வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு கான்செப்டும் பெருசாக வந்து உபயோகப்படாது அப்படிங்கிறனால அப்படி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இல்லை ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி. இப்போ எவனுமே ட்ரெண்டியாக கிடையாது. எல்லாருமே மொக்க பீஸ் தான். ஒருத்தனுக்கு ஒழுங்காக பேச்சு வர மாட்டேங்குது, ஒருத்தனுக்கு ஒழுங்கான கண்டென்ட் வர மாட்டேங்குது. இங்கே வேறு ஒரு காக்கா வெளியே உட்காந்துக்கனால காக்கா சத்தம் வருது. ஆனால் அதை தாண்டி நம்மளோட சத்தம் கேட்குது இல்லை ஓரளவுக்கு நினைக்கிறேன். அது ஒன்றும் பண்ண முடியாது. மத்தியானத்துக்கு மேலே தான் சாப்பிட போகும் போல. ஓகே, இப்போ என்ன மேட்டர்னா, இதே ஆங்கிளில் வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா, கண்டென்ட் இதே ஆங்கிளில் போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு பிக் பாஸ் அவங்களா தான் வாலண்டியராக சண்டை உருவாக்கணும். இவங்க சோத்து பிரச்சனைகள் ஏற்கனவே தண்ணி பிரச்சனையில் ஓடிட்டு இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நார்மல் லைஃப் வாழும்போது இவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வரும். இப்போ எல்லாத்துக்கும் மெயின் ப்ராப்ளமே சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ அதனால் அந்த மென்டாலிட்டிலே இருக்கிறனால பெரிய கான்சன்ட்ரேஷனோட அடுத்தவங்க பற்றி புறம் பேசுகிறது அந்த விஷயத்துக்குலாம் எனர்ஜி இல்லை. ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தாங்கன்னா தான் அந்த எனர்ஜிலாம் வரும். அது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் இங்கே நடக்குதுங்க. ப்ளேம் கேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுறாங்க. பார்வதி தான் மேலே தப்பே கிடையாது, அடுத்தவங்க மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊட்டி இருக்குது. அந்த இன்னொரு பொண்ணு இருக்குது பாருங்கள், அந்த பேர் என்ன, சுபியா. அந்த பொண்ணு பயங்கரமான ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்குது. அது மீனவ குடும்பத்துலேருந்து ரொம்ப நான் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தேன்னு சொல்லுது. பட் அந்த பொண்ணு தான் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு மனநிலையில் பேசுகிற மாதிரி ஒரு தோற்றம். கமர்தீனை அதுக்கப்புறம் அந்த பிரவீன் ராஜ் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க, அது ஒரு பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து தான் ரொம்ப அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இவங்க பாட்டு உருட்டிட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேரும் அறிவாளி கிடையாது. 2 பேருமே அறவேக்காடு தான். தான் என்ன பேசணுங்கிறது தெரியல, என்ன மனநிலையில் வந்து உருட்டணும் அப்படின்னு தெரியல. சும்மா வந்து என்ன சொல்கிறதுனா ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஃபிட்டாக இருந்துக்கிட்டு நான் வந்து 4 பாட்டு பாடிட்டாங்கன்னா ரொம்ப புத்திசாலின்னு இவங்கள நம்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இவனே பரவாயில்ல போல இருக்குது. துஷார் பையன் கூட வந்து கொஞ்சம் கவனிக்கிறான். கலையரசன் பையன் வந்து கொஞ்சம் தற்பெருமை இருக்குது பயலுக்கு. பட் ஆனால் ஏதோ உருட்ட ஆரம்பிச்சிருக்கான் இப்போ தான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தாண்டிட்டானா அதுக்கப்புறமேட்டு அவனுடைய கேம் ப்ளே உள்ளுக்குள்ளே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வேறு யார் பேருமே மைண்டில் வந்து பெருசாக ரெஜிஸ்டர் ஆகல. கனி அக்கா வந்து ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. சோறு திங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக வேணால் கனி உள்ளே உட்கார வச்சுருப்பாங்களே தவிர அதை தாண்டி என்ன பெருசாக நடக்கும்னு தெரியல. அதே மாதிரி இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் என்ன இன்றைக்கி கிளிக்க போகிறாங்க, அவங்க வேறு எல்லா வாரமும் நாமினேட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதான். 15 வாரம் வரைக்கும் அவங்க சர்வே பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறானுங்களே. ஸோ யார் அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் உட்கார போகிறான்னு தெரியல. பார்வதினா கேப்டன்ஷிப் டாஸ்கில் உட்காந்தா ஒரிஜினல் கேரக்டர் தெரிஞ்சிடும். பார்வதியோட உண்மையான குணம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது பார்வதி வந்து பேச தெரியும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஜய்.
அது எப்படின்னா இந்த ஒரு கான்ட்ரவர்சியான கொஷின்ஸ் கேட்டு அது மூலம் தான் பார்வதி ஃபேமஸ் ஆயிடுச்சு தவிர பேச்சு திறமை மூலமாகலாம் பார்வதி வந்து ஃபேமஸ் ஆகலை. அவங்களோட டோனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான டோனாக தான் பார்வதிட்டு இருக்கும். அதனால தான் பல பேர் வந்து இரிட்டேட் ஆகிறது. ப்ளஸ் வந்து தனக்குன்னு ஒரு உலகத்தில் வச்சுக்கிட்டு வாழ்றது. பார்வதி வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கிற திவாகர் மாதிரி, திவாகர் வந்து குழப்பத்தில் இருக்கிற பார்வதி மாதிரி. இதுதான் கான்செப்ட் லாஜிக்கலி. அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, இந்த வாரம் தாண்டினதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் திவாகரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பார்வதி நின்றுட்டு இருக்கிறது காரணம் என்னென்னா, நம்மள மாதிரியே ஒருத்தர் இருக்கான், ஏன்னா பார்க்க வந்து கொஞ்சம் கேவலமாக இருக்கான் அவளை அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே தான் பார்வதி வந்து செயல்பட்டு இருக்கிறது. ஸோ எப்படி நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. அடுத்து ப்ரொமோ வரட்டும். இப்போ லைவில் பார்த்துருக்க வந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பற்றி பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.